பெற்றோர்களே, பெரியோர்களே, நாளைய தம்பதிகளே, புதிதாக திருமண வாழ்க்கையில் புகுந்து நல்லதொரு வாழ்க்கையை அமைக்க நினைக்கும் புது மணமக்களே, உங்கள் அனைவருக்கும் சுபஸ்ரீ மேட்ரிமோனியலின் பணிவான வணக்கங்கள். நம்மகிட்ட நிறைய ஜாதகங்கள் பார்க்கறதுக்கு வர்றது உண்டு. மிகச்சிறந்த ஜோதிடர்களிடத்தில் பார்த்து பொருத்தங்கள் எல்லாம் தெளிவாக பார்த்து நல்லதொரு நாளிலே திருமணம் செய்து வைத்திருந்தோம் என்ற வகையில் கொண்டு வருவார்கள். ஆனால் தம்பதிகளிடத்தில் விசாரித்து பார்த்தால் ஒருவருக்கு ஒருவர் அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோங்கிற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டால் என்னமோ தெரியலங்க, அவர் பேசுகிற எல்லாமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, ரொம்ப ஈகோ பிடிச்சவர். மனைவிட்ட கேட்கும்போது கணவர் எப்படியும், கணவரை கேட்டால் என்ன மனைவி எனக்கு சரியான பொருத்தமாக அமையலைங்க, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தப்பு தவறாக பண்ணுறாங்க, எனக்கு சமையலில் இருந்து சகல விஷயங்கள்லையும் அவங்க எனக்கு பொருத்தமே இல்லை, ஆனால் நாங்கள் திருமணம் பண்ணிட்டோம், ஆனாலும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்குள்ள சண்டை சச்சரவு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு, எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் இப்படி தான் கொண்டு போக வேண்டியிருக்குமா, கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது இந்த மாதிரியான தம்பதிகள், அநேக தம்பதிகள் ஜாதகங்களை அலசி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கான திருமண பொருத்தங்கள் மிக சிறப்பாக இருந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் ஒரு பயணத்திற்கு ஒரு சாலை, ஒரு வாகனம், பண வசதி, இடையிலே சாப்பிட்றதுக்கு உணவு, தண்ணீர் எல்லாம் இருந்தால் தான் அந்த பயணம் சிறப்பாக இருக்கும். இங்கேயும் அதுவும் இருந்தது. ஆனால் என்ன அப்படின்னா அவங்க திருமணத்திற்கு குறித்த அந்த நாள் இருக்கு இல்லையா, மிக மோசமான நாளாக அமைஞ்சிருந்தது. அப்படியேப்பட்ட மோசமான நாளிலே திருமணம் முடித்தால் எவ்வளவு சிறப்பான பலன்களை உடைய ஜாதகங்களாக இருந்தாலும் சரி, மிகச்சிறந்த நல்லதொரு பொருத்தம் அமைந்திருந்தாலும் சரி, அவர்களுடைய தினசரி வாழ்க்கை என்பது பிணக்குகள் நிறைந்ததாக இருக்கும். சரி, இதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வர முடியுமா, அல்லது தொடர்ந்து இப்படியே தான் பயணம் போயிட்டு இருக்குமா அப்படின்னா வெளியில் வர முடியும். என்ன அப்படின்னா, திருமணத்திற்கு முன்னர் நாள் குறிக்கும் போது நீங்கள் 10 லட்சம் 15 லட்சம் சாதாரணமாக செலவு பண்ணுறீங்க ஒரு திருமணத்துக்கு, எளிய திருமணமாக இருந்தாலும் கூட. நகை நட்டில் காட்டுற அக்கறை, ஞாயிற்றுக்கிழமை தான் முகூர்த்தம் வேணும்னு கேட்கறதுல காட்டுற அக்கறை, 500 இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தா தான் எல்லாரும் வருவாங்க அப்படின்னு கலெக்ஷனில் காட்டுற அக்கறை, இல்லைங்க மண்டபம் நல்ல மண்டபமாக கிடைக்கணுங்கிறதுக்காக முகூர்த்த தேதியை இஷ்டத்துக்கு மாற்றி வைக்கிறதுல காட்டுற அக்கறை, எல்லாமே தினசரி திருமண வாழ்க்கைக்கு உண்டான ஒரு நடைமுறை விதிமுறைகள்னு ஒன்று இருக்கு. அதை நீங்கள் கடைபிடிக்கிறது இல்லை, யாருமே பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கிறது இல்லை. அவங்கவுங்களுக்கு ஏற்ற வகையிலான நாட்களையும் நட்சத்திரங்களையும் குறிப்பிட்டு கொள்கிறார்கள். அனுபவ ரீதியாக பார்க்கும்போது ஒரு 10-11 விதிகள் இருக்கு. பைபிளில் எப்படி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமோ ஆண்டவர் மோசைக்கு கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே திருமண வாழ்க்கைக்கு அனுபவம் வாய்ந்த சித்தர்களாலும் ரிஷிகளாலும் மக்கள் நல்லா வாழணுங்கிறதுக்காக குறித்து கொடுக்கப்பட்ட நாட்கள், குறித்து கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் இருக்கு. இதை அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தில் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. பொறுமையா கேளுங்க, நேரில் போய் கேளுங்க. தயவு செஞ்சு மொபைல் இருக்குங்கிறதுக்காக வாட்ஸ்அப்லையோ அல்லது அவசரம் நீங்க சொல்லுங்கன்னு சொல்றதுலையோ கிடைக்கிற பலன் அவ்வளவு விசேஷமா இருக்குது. ஏன்னா ஒரு ஜோதிடர் தன்னுடைய அலுவலகத்தை அல்லது தன்னுடைய வீட்டை மிக அற்புதமான ஆற்றல் நிறைந்ததொரு சக்தி நிறைந்ததொரு இடமாக வைத்திருப்பார். அந்த ஆற்றலுக்குள் நீங்க போகணும், அந்த சக்திக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா ஜோதிடரை நீங்க நேரில் சந்திச்சு கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். முதல் விதி என்ன அப்படின்னா, மழை மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதத்தில், மழை மாசம்னா என்னங்க, ஒன்றும் இல்லைங்க, தமிழ் மாதத்தில் ஒரே ஒரு மாதத்தில் 2 அமாவாசை அல்லது 2 பௌர்ணமிகள் வந்தால் அந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் திருமணம் வைக்காதீர்கள். அது அவ்வளவு சிறப்பான விஷயம் அல்ல. அடுத்து இரண்டாம் விதி என்ன அப்படின்னா, சித்திரை, வைகாசி, ஆவணி, தை இந்த மாதங்கள் தவிர மற்ற மாதங்களில் நீங்கள் திருமணத்திற்கான முகூர்த்தங்கள் குறிக்கும் பொழுது உங்களுடைய குடும்ப ஜோதிடரை அணுகி அதற்கு ஏற்ற வகையில் தெரிந்து கொண்டு திருமணத்தை அமைப்பது அல்லது திருமண நாளினை குறிப்பது மிக சால பொருத்தமானதாக இருக்கும். எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும், சந்ததி விருத்தி நல்லா இருக்கும், சந்தான பாக்கியமும் மிக நன்றாக அமையும். திருமண நாள் நிச்சயமாக வளர்பிறையா இருக்கணும். அமாவாசைக்கு அப்புறம் பௌர்ணமிக்கு இடையிலே அமையக்கூடிய அந்த நாளானது தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையை நன்றாக அமைவதற்கு ஒரு ஏதுவான ஒரு உகந்த சூழ்நிலையை உங்களுக்கு தரும். அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். எல்லாருமே தேய்பிறை திருமணங்கள்லாம் இப்ப நிறைய ஆகி போச்சு. தேய்பிறை திருமணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
வாழ்க்கையும் தேய்ந்து போகக்கூடிய வகையில் அமைந்துவிடும் என்பது அனுபவத்தில் கண்ட உண்மை. 4ஆம் விதி என்ன அப்படின்னா, புதன், வியாழன், வெள்ளி தவிர மற்ற நாள்களில் நீங்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் அப்பவும் நீங்க ஜோதிடரை அலசி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க முடிக்கணும். ஏன்னா நீங்க செலவு பண்ணக்கூடிய தொகை பல லட்சங்கள், சில இடங்கள்ல கோடிக்கு மேல பண்றாங்க, அப்புறம் கோர்ட் வாசல்ல போய் நிற்கிறாங்க. இந்த மாதிரி தொழிலெல்லாம் வராம இருக்குன்னா திருமணத்துக்கான முகூர்த்த நாள் மிக நன்றாக அமைகிறதற்கு ஒரு நல்ல ஜோதிடத்தை அணுகி அவரிடத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் விதி என்ன அப்படின்னா, திருமண நாளுக்கான திதி என்பது துவிதியை, திருதியை, பஞ்சமி, சப்தமி, தசமி, திரையோதசி போன்றவைகளில் அமைந்திருத்தல் நலம். 6ஆம் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில், திருமண லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் சுப கிரகங்கள் வீற்றிருக்க வேண்டும். 7ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருத்தல் திருமண வாழ்க்கையை மிகவும் கெடுக்கும். 7ஆம் இடத்துக்கு பாவ கிரகங்களோ அல்லது தீய கிரகங்களுடைய சேர்க்கையோ பலனோ பார்வையோ இருந்தால் அந்த திருமணம் அவ்வளவாக சோபிப்பதில்லை. இதை நீங்க அனுபவத்தில் பார்த்தால் மட்டுமே தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் விதி, கிரகணங்கள் இல்லாத நாட்களாக நீங்கள் பார்க்க வேண்டும். சில நாள் பார்த்தீங்கன்னா கிரகணம் இருக்கும், பஞ்சாங்கத்தை பார்த்தா மட்டும்தான் தெரியும். நவீன விஞ்ஞானம் வந்து டெலஸ்கோப் வச்சு பார்த்துட்டு சூரிய கிரகணம் இருக்கு, சந்திர கிரகணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த டெலஸ்கோப் அந்த மாதிரியான விஷயங்கள் தொலைநோக்கிக்குள்ளெல்லாம் போகாம பஞ்சாங்கத்தில் நீங்க வாங்குற 100 ரூபாய் பஞ்சாங்கத்தில் சாதாரணமாக பஞ்சாங்கத்தை குறிக்கக்கூடியவர்கள் அந்த நாட்களை குறித்திருப்பார்கள். அவர்கள் அறிவு திறனுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து அந்த மாதிரியான நாட்கள் இல்லாத வகையில் உங்களுடைய திருமணத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள், அது மிகச்சிறந்தது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் விதி என்ன அப்படின்னா, குரு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக அற்புதமான கிரகங்கள், சுப கிரகங்கள் குரு சுக்கிரன். இந்த குரு சுக்கிரன் வந்து திருமண லக்னம் இருக்கு இல்லைங்களா, திருமணத்துக்கு ஒரு லக்னம் ஒன்று குறிப்பாங்க. அந்த லக்னத்துக்கு கண்டிப்பாக மறைவிடங்களில் இல்லாமல் இருக்கணும். மறைவிடங்கள் இருந்துச்சுன்னா இந்த சுப கிரகங்கள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், கிடைக்கக்கூடிய லாபங்கள், கிடைக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய விருத்தியாக இருக்கட்டும், சந்தான விருத்தியாக இருக்கட்டும், வளங்களாக இருக்கட்டும், இது கிடைக்காது போறதுக்கான வாய்ப்புகள் மிகவே நிறைய இருக்கு. இந்த மாதிரியான நாளையும் ஜோதிட இடத்தில் தெளிவுபடுத்தி கொண்டு நீங்க முடிக்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்து கண்டிப்பா மணமக்களனுடைய நட்சத்திரத்துக்கு, அதாவது ராசிக்குங்க, திருமண நாளில் மணமகளோ மணமகனோ இவர்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் இல்லாமல் இருக்கணும். குறிப்பா சொல்ல போனா சந்திராஷ்டிரமம் அன்னைக்கு யாருக்கும் கல்யாணம் வைக்கக்கூடாது. 2 பேரும் ஒருத்தருக்கு சந்திராஷ்டிரமம் இருந்தாலுமே அது துன்பம் தான், துன்பம் தான். 2 சக்கரங்கள் ஒன்று போல இருந்து இயங்கினால் மட்டுமே அந்த வண்டி, அந்த வாழ்க்கை பயணம் மிக சிறப்பாக இருக்கும். ஆகினால அந்த மாதிரியான நாட்களை நன்றாக தெரிந்து கொள்வதற்கு உங்களது குடும்ப ஜோதிடரை அணுகி தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் விதி, மணமக்களின் நட்சத்திரத்தில் இருந்து முகூர்த்த நாள் நட்சத்திரமானது 3வது, 5வது, 7வது மற்றும் 12, 14, 16, 21, 25ஆம் நட்சத்திரம் என்ற வகையில் அமையக்கூடாது. இப்படி அமைஞ்சிருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கையானது அவ்வளவு சிறப்பாக அமையறதில்லை. கடைசி விதி என்ன அப்படின்னு பார்ப்போம். கடைசி விதி என்னன்னா, மணமக்களின் பிறந்த தேதி, பிறந்த கிழமை, பிறந்த நாள், ஜென்ம நட்சத்திரம் போன்றவை வருமானால் அந்த நாட்களில் திருமணங்களை தயவு கூர்ந்து செய்யாதீர்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த இடையூறுகளை கொடுக்கும். திருமண பந்தத்திற்கான இடையூறுகளை தொடர்ந்து கொடுக்கும். மீறி உங்களுக்கு ஏற்படக்கூடிய புத்திர சந்தானங்களினுடைய வாழ்க்கையும் பாதிப்பதற்கு உண்டான சூழலை அமைத்து தரும். ஒரு வகையில் இந்த நீங்க விதிகளை எல்லாம் மிக சிறப்பாக கடைபிடித்து இருந்தால் உங்களுக்கான அமையக்கூடிய வாழ்க்கை மிக வெற்றிகரமாக சிறப்பானதாக அமையும். உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பானதாகவும் வெற்றிகரமாகவும் அமைவதற்கு சுபஸ்ரீ மேட்ரிமோனியலின் அற்புதமான டிப்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், எங்களுக்காக நீங்க இருக்கீங்க. என்றும் உங்களோடு சுபஸ்ரீ மேட்ரிமோனி.